Success is best revenge. I always feel women should answer back either with their sarcasm or success. Kangana Ranaut, Indian actress and filmmaker. இந்த 2024 தமிழ் வருட பிறப்பை தன்னம்பிக்கை தருகிற ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாமா? 1998 ரத்தன் டாட்டாவோட லீடர்ஷிப்பில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் டாடா இண்டிகாவை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லாததால் டாடா மோட்டார்ஸ் நிறுவனமே நஷ்டமடையுது. அதனால் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் தன்னோட பேசஞ்சர் கார் டிவிஷனை ஃபோர்டு கிட்ட சேல் பண்ணிடலாம்னு பில்ஃபோர்டை காண்டாக்ட் பண்ணுறாரு. மீட்டிங் நடக்குது. அங்கே திரு ரத்தன் டாட்டா அவர்கள் அவமானப்படுத்தப்படுறாரு. உடனே கார் டிவிஷனை விற்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்த 10 வருஷத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஃபோர்டோட ஜகுவார் லேண்ட் ரோவர்ன்ற லக்ஸரி கார் டிவிஷனை வாங்குகிறாங்க. மிகவும் இன்ஸ்பைரிங்கான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதையிலேருந்து நாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஒரு 5 பாயிண்ட்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு த சேனல் மோட்டிவேட்டட் லைஃப் அன்லெஷ்ட். நான் உங்கள் அரவிந்த். வாழ்க்கை பாடம் 1. டேக்கிங் ரிஸ்க்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த லைஃப். ஆமாங்க, திரு ரத்தன் டாட்டா அவர்கள் பேசஞ்சர் கார் டிவிஷனுக்குள்ளே காலடி எடுத்து வைத்த போதும் சரி, அதை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்தபோதும் சரி, பில்ஃபோர்ட் கிட்ட நடந்த மீட்டிங்கில் அதை விற்பதற்கு விருப்பமில்லை என்ற முடிவுக்கு வந்தபோதும் சரி, எல்லா முடிவுகளையும் தைரியமாகவும் எடுத்து துணிச்சலாகவும் செயல்பட்டார். நாமும் நம்ம வாழ்க்கையில் பல முடிவுகளை தைரியமாகவும் எடுத்து விவேகமாகவும் அதை செயல்படுத்தணும். என்ன நான் சொல்வது சரிதானே? திரு ரத்தன் டாட்டா அவர்கள் தான் எடுக்கும் முடிவுகளை பற்றி என்ன சொல்கிறார்னா, I don't believe in taking right decisions. I take decisions and then make them right. சூப்பராக இருக்குல்லங்க. வாழ்க்கை பாடம் 2. இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் டிகேட்ஸ் யுவர் பர்சனல் இமேஜ். இப்போது நாம் இன்ஸ்டன்ட் வேர்ல்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு செயல் அல்லது நிகழ்ச்சிக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் சரி பர்சனல் லைஃப்க்கும் சரி நல்லது இல்லைங்க. அமெரிக்காவில் நடந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் பில்ஃபோர்ட் அவர்கள் திரு ரத்தன் டாட்டா அவர்களை அவமானப்படுத்தினப்ப டாட்டா அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதை அமைதியாக கடந்து போயிட்டார். அந்த மீட்டிங்கில் வேணால் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் டாட்டா அவர்கள் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி காட்டினார்னா, அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச 10 வருஷத்தில் ஃபோர்டோட ஜாகுவார் லேண்ட் ரோவர்ன்ற லக்ஸரி கார் டிவிஷனை வாங்கின போது தாங்க. ஒரு சினிமா டைலாக்காக இதை சொல்லணும்னா, திஸ் இஸ் த டாட்டாஸ் பிஸ்னஸ் பெஞ்ச்மார்க். இளைய தளபதி விஜய் மற்றும் அசின் நடிப்பில் கடந்த 2008ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் போக்கிரி. எனக்கு பிடிச்ச நடிகர் பிரகாஷ்ராஜ் சொல்கிற ஒரு பஞ்ச் டைலாக், அது என்னன்னு இப்போது நாம பார்க்கலாமா? 1. கொல்றது பிடிக்கும். 2. கொல்றது பிடிக்கும். 3. கொல்றது தான் பிடிக்கும். திரு ரத்தன் டாட்டா அவர்களுக்கு பிடிச்ச 3 விஷயம் என்னன்னா, முயற்சி பண்ணுறது பிடிக்கும், முயற்சி பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும், முயற்சி பண்ணுறது தான் பிடிக்கும். ஆமாங்க, திரு ரத்தன் டாட்டா அவர்களின் லீடர்ஷிப்பில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கடந்த 2000 முதல் 2008 வரை 10 வகையான பேசஞ்சர் கார்ஸ் அறிமுகப்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதன் பலனாக தான் அவர்கள் ஃபோர்டோட ஜகுவார் லேண்ட் ரோவர்ன்ற லக்ஸரி கார் டிவிஷனை வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறதை கைவிடக்கூடாதுங்க. வாழ்க்கை பாடம் 4. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு இடியம் இருக்குங்க, அதாவது பேர்ன் த போட்ஸ்னு சொல்லுவாங்க.
14ஆம் நூற்றாண்டில் தன் படைகளுடன் 10-15 படகுகளில் எதிரி நாட்டு போர் முனைக்கு வந்திறங்கிய ஒரு கிரேக்க மன்னன் இந்த போரில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தானும் தன் படைகளுடன் பயணம் செய்து வந்த அனைத்து படகுகளையும் எரிக்க சொல்லிட்டானாம். அதாவது நாம் செய்ய போகின்ற எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் பின்வாங்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்லுவாங்க. திரு ரத்தன் டாட்டா அவர்களும் தன்னோட பேசஞ்சர் கார் டிவிஷனை ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட பின்வாங்கக்கூடாதுன்ற எண்ணமும் நேர்மறையான சிந்தனையும் தாங்க. வாழ்க்கை பாடம் 5. நாட் டிஸ்க்ளோசிங் த ஒரிஜினல்ஸ் டு த வேர்ல்டு. திரு சந்திரபாபு மற்றும் எம்.ஆர். ராதா நடிப்பில் திரைக்கு வந்து சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் கவலை இல்லாத மனிதன். அந்த திரைப்படம் வெற்றி அடைந்திருந்தாலும் இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் இல்லவே இல்லைங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லா மனிதர்களும் கவலைப்படுவாங்க. திரு ரத்தன் டாட்டா அவர்களுக்கும் கவலை இருந்திருக்கும். டாடா மோட்டார்ஸின் பேசஞ்சர் கார் டிவிஷனை ஆரம்பித்த போதும் சரி, அதை விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தபோதும் சரி நிச்சயமாக கவலைப்பட்டிருப்பார். ஆனால் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னோட கவலையை தன்னோட எம்ப்ளாயீஸ்கிட்டேயோ டீம் மெம்பர்ஸ்கிட்டேயோ காட்டாமல் இருந்ததால தான் இந்தியன் ஆட்டோமோட்டிவ் செக்டாரில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமோட்டிவ் செக்டாரில் டாடா மோட்டார்ஸ் நம்பர் 3 பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதை அடித்து சொல்லலாம்.